ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். டொமேட்டோ எக் பராத்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான இந்த டொமேட்டோ எக் பராத்தாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. பராத்தா செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் தக்காளி பழத்தை வேக வச்சுக்கலாங்க. மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளியோட அந்த தோல் மட்டும் உறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். பாருங்க, தக்காளியை நல்லா வேக வச்சுட்டேன். இப்ப வந்த தக்காளி எல்லாத்தையுமே தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தோலை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா முழுமையா ஆறி வந்துருச்சு. அதோட தோல்களை மட்டும் நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. இப்ப வேக வச்ச தக்காளிய மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இதை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்ப தக்காளி பியூரிய மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். 1 கப் அளவு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு அந்த தக்காளியோட ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி ஈரப்பதம் இழுக்கும். இப்போ பாருங்க, நான் மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். நமக்கு நல்ல சாஃப்டான மாவா பிசைகிற அளவுக்கு நீங்க கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இது மேல 1 டீஸ்பூன் ஆயில சேர்த்து நல்லா தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. இருக்கட்டும். மாவு ஊறிச்சுன்னா இன்னுமே சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு பிளேட்ல 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கை நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா முட்டையோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ உப்பு மல்லித்தலை முட்டையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவும் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. இப்ப தேவையான சைஸுக்கு மாவு பிரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்தி போடுறதுக்கு மாவு உருண்டைகளை பிரிக்கிற மாதிரி பிரிக்காம கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பிரிச்சுக்கலாங்க. நம்ம இதுல லேயர் போடணும். அதுக்காக இப்ப பாருங்க, நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு எனக்கு மொத்தமா 7 உருண்டைகள் பக்கமா கிடைச்சிருக்குங்க. அப்படியே மூடி வச்சலாம். ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். இப்ப நம்ம எடுத்த மாவை எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா கோதுமை மாவு தூவி விட்டு நல்லா சன்னமா தேய்ச்சிக்கலாங்க. பாருங்க, எந்த அளவுக்கு உங்களால சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சன்னமா தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நான் சன்னமா விரிச்சிட்டேன். இப்ப இதுக்கு மேல ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லா மாவுல படுற மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமா வர மாவு தூவி விட்டுக்கலாங்க. கொஞ்சமா கோதுமை மாவையும் தூவி நல்லா தேய்ச்சிட்டேன். இப்ப நான் வீடியோல காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டேன். இது அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்ட் கொடுத்துடலாம். நல்லா உள்ள பாக்கெட் மாதிரி மடிச்சு விட்டுறலாம். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நமக்கு பாக்கெட் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு மேல கோதுமை மாவை தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து தேய்ச்சிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்லயே தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்க வேணும்னா ரவுண்டா கூட தேய்ச்சிக்கலாம். இப்ப தேய்ச்சிட்டேன். இந்த அளவு திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையில நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை அப்படியே உள்ள சேர்த்துட்டு 2 சைடுமே அந்த முட்டையோட படுற மாதிரி திருப்பி விட்டு கோட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, 2 சைடுமே மாவை இந்த மாதிரி நான் முக்கி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பராத்தா செய்யறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. நீங்க தோசை தவால கூட ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தவா ஃபுல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம பராத்தாவை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா மேல மல்லித்தலை அந்த முட்டையோடயே சேர்த்துக்கிறேன். பாக்கறதுக்கு அழகா இருக்கும். சாப்பிடும் போதும் டேஸ்டா இருக்குங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் கழிச்சு மெதுவா அப்படியே திருப்பிக்கலாம். மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா நம்ம பராத்தாவை சுட்டு எடுக்கணும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே திருப்பி போட்டிருந்தேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே இருக்கட்டும். பாருங்க, நம்ம பராத்தா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது. இந்த மாதிரி உப்பி வந்துச்சுனாலே நமக்கு உள்ள இருக்கிற மாவும் வெந்துடும். நம்ம லேயர் பண்ணிருக்கிறனால உள்ள இருக்கிற மாவும் வெந்து வரணும். இப்போ மெதுவா அப்படியே திருப்பிக்கலாம். 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சே நல்லா திருப்பி போட்டு
நல்ல பராத்தாவை சுட்டுக்கலாம். அவ்வளவுதான், பாருங்க நல்ல பலூன் மாதிரி பார்க்கவே எம்மியா இருக்கு. சூப்பரான டொமேட்டோ எக் பராத்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், இப்ப வெளியே எடுத்துடலாம். இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன். இது போலவே மீதி இருந்த மாவுலையும் நான் பராத்தா சுட்டு எடுத்துட்டேங்க. நம்ம எடுத்திருந்த 2 முட்டைக்கு நான் 5 பராத்தா பக்கமா சுட்டு எடுத்தேன். பராத்தா பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்னு. அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும். தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க. பிளெயினாவே பராத்தாவை சாப்பிடலாம். நம்ம இதுல தக்காளி முட்டையெல்லாம் சேர்த்திருக்கிறனால சாப்பிட சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுல 2 பச்சை மிளகாய் ஜீரகம்லாம் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் காரமா கூட நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது சாஸோட மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குருமா சட்னி எல்லாம் செய்ய தேவையில்லை. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இது போல டேஸ்டி அண்ட் ஈஸியான சாஃப்டான டொமேட்டோ எக் பராத்தாவை நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.